இணைந்த ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். இந்த தியானத்தை நமக்கு அளித்த பிதாமகர் பத்ரிஜி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய மாலை தியானமலர் நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த 11 நாட்களும் பிரமிட் மூத்த ஆசான் திரு வம்சி கிருஷ்ணா அவர்கள் நம்மளோட இணைந்துள்ளார். அவர்கிட்ட நாம ஆன்மீகத்தின் மிக மேம்பட்ட தலைப்புகளை நம்ம விவாதிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். சார் கிட்ட நிறைய நாலேஜ் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம் நிறைய டாபிக்ஸ்ல. சோ இன்றைய நிகழ்ச்சியை நம்ம தொடங்குறதுக்கு முன்னாடி நேத்து நாம பார்த்த தலைப்புல இருந்து ஒரு சின்ன தொகுப்பு. நேத்து நாம எடுத்துக்கிட்ட கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா, அதாவது உணவோட பாதிப்பு நம்மளோட உணர்வுகள் மேலயும் உணர்ச்சிகள் மேலயும் எப்படி இருக்கு, இம்பாக்ட் ஆஃப் ஃபுட் ஆன் ஆர் இமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். சோ இதுல மெயினா நாம வெஜிடேரியனிசம் ஃபாலோ பண்ணாலும் அதுல இருக்கிற அந்த கார்லிக், அதாவது எதெல்லாம் சத்வ ஃபுட் இல்லையோ, சாத்விக் ஃபுட் இல்லையோ, சோ மெயினா கார்லிக்கோட இம்பாக்ட். சோ இதுல 50% ட்ரூத் இருந்தாலும் மீதி இருக்கிற 50% நம்மளோட மைண்ட் கேம்னாலதான் அப்படின்னு சொல்லி சார் சொன்னாரு. நாம என்ன முன்முடிவு வச்சிருக்கோமோ, நம்மளோட பெர்செப்ஷன் என்னவா இருக்கும், நம்மளோட பிலீஃப் சிஸ்டம் என்னவா இருக்கோ அதுபடிதான் நம்மளோட ரியாக்ஷனும் வருது. ஏன்னா நம்ம முன்னாடியே அதை நம்மளுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டோம். இது இப்படிதான், இதனாலதான் எனக்கு பாதிப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு. தோ த இம்பாக்ட், அந்த இம்பாக்ட் இருந்தாலும், கார்லிக்னால இம்பாக்ட் இருந்தாலுமே அதை 50% நம்மளோட பெர்செப்ஷன் இல்லை அப்படின்னா நம்ம அதை நல்லாவே ஹேண்டில் பண்ணலாம். இன்னொன்னு என்னன்னா, நம்மளோட சப்கான்சியஸ் தாட்ஸ் தான் நிறைய நம்மளோட எமோஷன்ஸா வரும், ரியாக்ஷன்ஸா வரும். முன்னாடி செஷன்ஸ்ல பார்த்த மாதிரியே 95% ஆஃப் தி இமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் எல்லாமே சப்கான்சியஸ்ல இருந்து வர்றதுதான். அது நம்மளோட எனர்ஜியை ட்ரெயின் பண்ணிடும். சோ அப்போ இருக்கும்போது அந்த அந்த சப்கான்சியஸ் தாட்ஸ் மேல எழுந்து கான்சியஸ்ல வரும்போது நாம அதை விட்னஸ் கான்சியஸ்ல இருந்து பார்த்தா மட்டும்தான் அந்த நிலையை நம்ம கடக்க முடியும். இல்லைன்னா நம்மள அதை ஓவர் ரைட் பண்ணிடும், நாம அதுக்கு ரியாக்ட் ஆகிற மாதிரி ஆயிடும். சோ அந்த விட்னஸ் கான்சியஸ் வேணும் அப்படின்னு சொன்னா நாம தியானம் பண்ணணும். தியானத்தின் மூலியமா தான் நம்மளுக்கு அந்த சாட்சி பாவத்துல இருந்து நம்மளுக்குள்ள என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்க்க முடியும். அண்ட் நாம ரியாக்ட் பண்ணணுமா ரெஸ்பாண்ட் பண்ணணுமா அந்த ஒரு டெசிஷன் நம்ம கையில இருக்கும். நம்மளுக்கும் நம்மளோட இமோஷன்ஸ்க்குமே ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அந்த நிலை வரணும் அப்படின்னா அது தீவிர தியான பயிற்சியால மட்டும்தான் நம்மளால அடைய முடியும். சோ இதை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் எனர்ஜி அஃபெக்ட் பண்றது நிறைய கொஸ்டின்ஸ் இந்த வெஜ் அண்ட் நான்வெஜ் குக் பண்றது எப்படி, வீட்டுல குக் பண்ணா அந்த பாத்திரத்தினால இம்பாக்ட் இருக்குமா அப்படின்னா, கண்டிப்பா அந்த பாத்திரத்திலயும் அந்த எனர்ஜி டெபாசிட்ரி ஆயிருக்கும். சோ இட் இஸ் பெட்டர் டு வேற பாத்திரத்தை மாத்திட்டு நம்ம வெஜிடேரியன் அட்வைசபிள் என்ன அப்படின்னா செல்ஃப் குக்கிங் தான். ஏன்னா நாம குக் பண்ணும்போது நம்மளோட எனர்ஜி அந்த ஃபுட்ல பாஸ் ஆகுது. சோ யார் குக் பண்றாங்களோ அந்த அவங்களோட எனர்ஜி அந்த ஃபுட்ல பாஸ் ஆகுறதுனால செல்ஃப் குக்கிங் இஸ் ஆல்வேஸ் அட்வைசபிள். அதுவும் நம்ம குளிச்சுட்டு தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணோம்னா நம்மளோட அந்த தியானத்துல நம்ம வாங்கின எனர்ஜி எல்லாமே நம்மளோட ஆரா கிளென்ஸ் ஆகி நம்ம குக் பண்ணும்போது அந்த ஃபுட் நல்லா டேஸ்டியா இருக்கும். அந்த ஃபுட் மூலியமாவும் நம்மளுக்கு மேக்சிமம் எனர்ஜி நம்ம வாங்க பெறலாம். அதுக்கப்புறம் டிப்ரெஷன் பத்தி ஒரு கொஸ்டின் இருந்தது. சோ டிப்ரெஷன் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. டிப்ரெஷன் அப்படின்னா எதனால டிப்ரெஸ் ஆகிறோம், எந்தெந்த விஷயத்தினால நம்ம டிப்ரெஸ் ஆகிறோம்னு சொல்லிட்டு சார் ஒரு பாயிண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க. நம்மளோட என்னெல்லாம் நம்மளுக்கு மனசுல இருக்கோ அதெல்லாம் எழுதினாலே நம்மளுக்கு பாதி விஷயம் தெரியும், எந்த இடத்துல மாட்டிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. சோ முதல்ல ஒரு 5 காரணம் எழுதி அதுக்கு ஒவ்வொரு 5 காரணத்துக்கும் 5 காரணம் எழுதி அந்த 5 காரணத்துக்கும் 5 காரணம். சோ மல்டிப்ளை ஆயிட்டே போகும். 5 into 5 25 into 5 அந்த மாதிரி. சோ இது கம்ப்ளீட்டா நம்ம எழுதி முடிக்கும் போதே பாத்தீங்கன்னா நம்மளோட டிப்ரெஷனுக்கான ரீசன் என்னன்னு தெரிஞ்சிடும். அது தெரியும் போதே அந்த 50% ஆஃப் த ரீசன் ஃபார் த டிப்ரெஷன் அதுல இருந்து நம்ம வெளியில வந்திருப்போம். மீதி 50% எதனால இருக்குன்னு பார்த்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணா அதுல இருந்து கம்ப்ளீட்டா நம்ம வெளியில வந்துடலாம். சோ இதை பத்தி தான் நம்ம நேற்று டீட்டெயில்டா பார்த்தோம் மாஸ்டர்ஸ். இன்றைய நிகழ்ச்சிக்கு நான் சார வரவேற்கிறதுக்கு முன்னாடி ஒரு தகவல் என்னன்னா, வரும் 21ஆம் தேதி நம்மளோட வாணியம்பாடியில இருக்கிற அகத்தியர் மகா பிரமிட் மற்றும் கணேஷா பிரமிட்ல நம்மளோட பிரம்மஸ்ரீ பிதாமகர் பத்ரிஜி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிற விழா அமிர்தோத்சவம் நடக்க இருக்கு. அங்க நம்மளோட இவங்க பத்ரி மேடம் ஸ்வர்ணமாலா பத்ரிஜி அவர்கள் வர இருக்காங்க. இங்க PSSM தமிழ் சார்பாக எல்லா மாஸ்டர்ஸையும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
ஏன்னா இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து தியானத்தையும் சொல்லி அதன் மூலியமா நிறைய புக்ஸ் படிங்க, நீங்க படிச்ச புக்ஸை டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு எல்லாத்துக்குமே ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி கொடுத்திருக்காரு பத்ரிஜி. அவருக்கு வந்து நன்றி தெரிவிக்கிற விதமா இந்த நிகழ்ச்சியில வந்து நம்ம எல்லாரும் வந்து கலந்துக்கணும் அப்படின்றது கேட்டுக்கொள்ளப்படுகிறது. யார் யாருக்கெல்லாம் முடியுமோ எல்லாரும் கண்டிப்பா வந்து கலந்துக்கோங்க. நீங்க கலந்துக்கிறதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான டீடைல்ஸ் எல்லாமே எல்லா வாட்ஸ்அப் குரூப்லயும் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. சோ யார் யாரெல்லாம் முடியுமோ கண்டிப்பா கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம். சோ நிறைய அவகாசம் எடுத்துக்காம இன்றைய நிகழ்ச்சிக்கு திரு வம்சிகிருஷ்ணா அவர்களை வரவேற்கிறேன். வெல்கம் சார். வணக்கம். தேங்க்யூ மேம். ரீகேப் நல்ல விதமா சொன்னீங்க. சூப்பர். தேங்க்யூ சார். இந்த ரீகேப் கேட்கும் போதே சில பேருக்கு ஓகே நேற்று என்ன நடந்து ஒரு ரிவிஷன் மாதிரி பிளஸ் ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கறதுக்கு இன்னொரு கிளாரிட்டி. தேங்க்யூ. ஸோ சார் நீங்க ஒரு 2-3 டேஸ் முன்னாடி வந்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம எப்படி இன்ஃபர்மேஷன் ஃபீட் பண்றோங்கிறத பத்தி சொல்லியிருந்தீங்க. அப் டு 7 years ஆஃப் ஏஜ் வந்து அவங்க சப்கான்ஷியஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கான்ஷியஸ் மைண்டே டெவலப் ஆகும். ஸோ நாம தான் தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்லாம் அவங்களுக்கு ஃபீட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல எனக்கு என்ன ஒரு டவுட் என்ன அப்படின்னா, இப்போ பாய் பேபிஸ் கேர்ள் பேபிஸ்ன்னு எடுத்தாலே கேர்ள் பேபிஸ் வந்து சீக்கிரமா வந்து எல்லாத்தையும் கத்துக்க ஆரம்பிச்சிடுவாங்க. சோ இங்க பிறந்ததுக்கு அப்புறமா அவங்களோட நடையா இருக்கட்டும், ஈவன் நான் அப்சர்வ் பண்ணது என்னோட நீஸ் வந்து 1.25 வயசுதான் ஆகுது. போன்னா என்னன்னு சொல்றோம், ரிமோட் எங்க, யார் எப்படி உட்கார்ந்துருப்பாங்க, இந்த இந்த சவுண்ட் எப்படி கேட்கும், காக்கா எப்படி கத்தும், இதெல்லாம் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஈஸியா அப்சர்வ் பண்ணி தெரிஞ்சுக்கிறாங்க. வேறஸ் பாய் பேபிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிலே இருக்கு. அது நார்மல் நான் சொல்றது வந்து இன் கேஸ் ஆஃப் அ நார்மல் சில்ட்ரன். சோ இந்த மாதிரி இருக்கும்போது சோ இவங்களுக்குள்ளயுமே அப்போ அந்த சப்கான்ஷியஸ் அண்ட் கான்ஷியஸ் ரேஷியோ வந்து டிஃபர் ஆகுமா 2 பேரும் வர்றதுக்கு? இது வந்து ஒரே கொஸ்டின்லயே ஏ. அண்ட் பி வந்து என்ன அப்படின்னா, இன்கேஸ் தேர் இஸ் சம் டெவலப்மெண்டல் டிலே இருந்தது குழந்தைங்களுக்கு அப்படின்னா, சோ அவங்க அந்த இந்த இந்த கான்ஷியஸ் மைண்ட்ல இந்த இதை வந்து பிக் பண்றதுக்கு வந்து லேட் ஆகுது. சோ அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ்க்கு இது ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பையன், என்னோட சன் வந்து ஹி இஸ் அஃபெக்டட் வித் ADHD. ஸோ அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர். ஸோ இப்போ ஹி இஸ் கெட்டிங் ரெக்கவர்ட் நவ். பட் அதுக்கு வந்து வி ஆர் புட்டிங் மோர் எஃபர்ட்ஸ். ஸோ அந்த அந்த ஏன்னா இந்த கான்ஷியஸ் அந்த அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி குறைச்சு அவங்களோட அட்டென்ஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்கு நாங்க நிறைய தெரபிஸ் எல்லாம் பண்றோம். சோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் டெவலப்மெண்டல் டிலே இருக்கிற குழந்தைங்களுக்கு அவங்க ரொம்ப நாள் அந்த சப்கான்ஷியஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருப்பாங்களா? சோ நார்மல் சைல்டுலயே வந்து கேர்ள்ஸ் பாய்ஸ்க்கு வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த அந்த இது பண்றது மைல்ஸ்டோன் ரீச் பண்றதுல. பட் இன் கேஸ் ஆஃப் இந்த டெவலப்மெண்டல் டிலேஸ் இருக்கும்போது அவங்களுக்கு இன்னும் வந்து டிலே ஆகிறதுனால சோ அவங்க ரொம்ப நாள் அந்த சப்கான்ஷியஸ் ஸ்டேட்லயே அவங்க இருக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கா? ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா there is no difference ஆக்சுவலா. ஆண் பெண்ன்றது டிஃபரன்ஸ் கிடையாது சோல் பாயிண்ட் ஆஃப் வியூல. அது ஒன்லி இட்ஸ் ஜெண்டர்ன்றது இட்ஸ் ஒன்லி ரிலேட்டட் டு த பாடி, உடம்புக்கு சம்பந்தப்பட்டதுதான். கேர்ள் பேபிஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரமா பிக்கப் பண்ணுவாங்க, பாய்ஸ் வந்து கம்மியா, அப்படி எதுவுமே இல்லைம்மா. இட் டிபெண்ட்ஸ் ஆக்சுவலா அவங்க சோல் அவரோட எவல்யூஷன், அவங்க எந்த கர்மா டிசைன் பண்ணிக்கிட்டு பிறந்தாங்களோ, லாட் ஆஃப் கேல்குலேஷன்ஸ் இருக்கும். ரெண்டாவது அவங்க வீட்டில் எந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு, எந்த மாதிரி மெச்சூரிட்டி இருக்கு பேரண்ட்ஸ்க்கு, ஸோ ஹவு தே ப்ராட் அப், இதெல்லாம் எவ்ரி மைன்யூட் திங்ஸ் எல்லாமே கேல்குலேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இட்ஸ் நாட் தட் அது வேற இது வேற அப்படி ஒன்றும் இல்லை, போத் ஆர் சேம். தட் இஸ் ஒன் திங். அண்ட் இப்போ வர குழந்தை கூட if you read a book called 3 Waves and 3 Volunteers of the New Earth by Dolores Cannon, அதில் பார்த்தீங்கன்னா 1940s ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் ஃபயர் மாஸ்டர்ஸ் வந்தாங்க. அப்புறம் 1970s 70s to 80s அந்த டைம்ல வந்து செகண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் மாஸ்டர்ஸ் வந்தாங்க. அந்த மாதிரி த்ரீ ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் மாஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் மாஸ்டர்ஸ் வந்து
அவங்க எப்படி சொல்றது, ஒரு காடா இருக்கிற ஏரியா வந்து நீங்க ஹைவேயா மாத்தும் போது என்ன பண்ணுவீங்க, அந்த காடு முதல்ல வந்து கட் பண்ணுவீங்க. என்னென்ன செடி இருக்கு, என்னென்ன கல் இருக்கு, அதெல்லாம் கட் பண்ணி லெவல் பண்ணி இதெல்லாம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், மார்க்கிங் பண்ணுவோம். எந்த ரூட்ல ரோடு வருது, எவ்வளவு விட்த் இருக்கு, இந்த ரோடு எல்லாம் யார் யார் அந்த லேண்ட் வந்து யாருக்கிட்ட எல்லாம் யாரு பேர்ல இருக்கு எல்லாம் செக் பண்ணுவாங்க இல்லைங்களா. அதுக்கப்புறம் ஃபண்ட்ஸ் எல்லாம் சாங்ஷன் ஆனதுக்கு அப்புறம் மார்க்கிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷனே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஜெனரேஷன் வந்து இதே வேலையில இருந்தது. ஸோ காட்டுல இருந்து ரோட் ஃபார்ம் பண்ணி இது வரைக்கும் வந்திருக்கு. இப்போ தேர்ட் ஜெனரேஷன் வரப்போற ஜெனரேஷன் ஆல்ரெடி வந்திருக்க ஜெனரேஷன் 2000ல இருந்து 19 அரௌண்ட் 2000ல இருந்து வர ஜெனரேஷன் வந்து தே ஆர் த ஹையர் மாஸ்டர்ஸ். அவங்க டைரக்டா ஹைவே மேல வந்திருக்காங்க. ஸோ நம்ம ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா வி ஆர் இன் த மிடில் செகண்ட் ஜெனரேஷன் மாஸ்டர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஒருத்தர் ஒரு பர்பஸ்ல பூமி மேல வந்திருக்காங்க. இஃப் யூ சீ சர்டன் சில்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க பிறந்ததுல இருந்து கேன்சர் இருக்கும். பிறந்ததுல இருந்து இருக்கும் பிகாஸ் ஆஃப் தேர் பாஸ்ட் லைஃப் கர்மா. அது சில பேருக்கு வந்து தே ஆர் கம்ப்ளீட்லி ஹெல்தி. சில பேருக்கு வந்து 5 வயசுக்கு அப்புறம் தே மெட் அன் ஆக்சிடென்ட் அண்ட் தே பிகம் கம்ப்ளீட்லி மென்டலி ரிட்டார்டட் பீப்புள். ஸோ திஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ஒருத்தருக்கு ஒரு மாதிரியா இருக்கும். ஜெனரலைஸ் பண்ண முடியாது. ஸோ அனலிட்டிக்கல் திங்கிங்ன்றது அந்த மாதிரி பேஸ்ட் ஆன் தேர் பாஸ்ட் லைஃப் கர்மா பேஸ் பண்ணி கூட இருக்கும். சில பேருக்கு வந்து அனலிட்டிக்கல் திங்கிங் கொஞ்சம் சீக்கிரமே வந்துடும், 6 வயசுல வந்துடும். சில பேருக்கு வந்து 8 வயசுல வரும், 10 வயசுல வரும். இந்த நம்ம சொல்ற இந்த ஃபிகர்ஸ் 0 to 7ன்றது இட்ஸ் an average actually. It's not exactly 7 or 8. It differs actually. ஸோ நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம 5 சென்சஸ் மூலமா எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நம்ம கேதர் பண்ணிருக்கோமோ அதுதான் நம்மளுக்கு ரெஃபரன்ஸ். அது பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து குழந்தைக்கு எப்படி வளர்த்தணும், எப்படி எஜுகேட் பண்ணணும், எப்படி எந்தெந்த வயசுல என்னென்ன பண்ணணும்ன்றது அது பேஸ் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ குழந்தை பிறந்ததுக்கு முன்னாடியே இஃப் யூ ஸ்டார்ட் டூயிங் மெடிடேஷன்னா வரப்போற சோல் கூட இன்னும் ஹையர் சோல் தான் வரும். ஏன்னா அது அந்த மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட கார்மிக் பேலன்ஸ் வந்து குறைஞ்சிருக்கும். அண்ட் உங்களோட ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் மெச்சூரிட்டி லெவல்ஸ் would have been increased. உங்களோட எனர்ஜி லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைல இருந்திருக்கும், இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அது பேஸ் பண்ணி இன்கமிங் சோல் வந்து இன்னும் ரொம்ப ஹையர் சோல் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. செகண்ட் திங், சில டைம்ல வந்து நமக்குள்ள இருக்கிற சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கிற அந்த பிலீஃப் சிஸ்டம்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணாம இருந்தோம்னா அது எப்படி ஆயிடும்னா நம்ம பிஹேவியர் எப்படி குழந்தை முன்னாடி எப்படி பிஹேவ் பண்றோமோ அது பேஸ் பண்ணி குழந்தை வந்து ஷிவில் அப்பா அம்மா சுத்தி இருக்கிற பாட்டி தாத்தா சுத்தி இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இன் செகண்ட் பை செகண்ட் நானோ செகண்ட் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க எது சொல்றீங்களோ அது அப்சர்வ் பண்ணும், நீங்க எது சொல்லாம இருக்கிறீங்களோ அது கூட அப்சர்வ் பண்ணும். சொல்லாம இருக்கிறது வந்து யுவர் ஃபீலிங்ஸ், யுவர் தாட்ஸ், எமோஷன்ஸ் எல்லாமே. ஸோ தே ஹேவ் அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஸ்கேனிங் அபிலிட்டிஸ் இருக்கும். சப்கான்சியஸ் மைண்ட் கம்ப்ளீட்டா ஓப்பன் ஆகிற டைம்ல எப்போ அனலிட்டிக்கல் திங்கிங் வந்ததோ தென் தே வில் ஃபில்ட்ரேஷன் நடக்கும். அது வரைக்கும் நோ ஃபில்ட்ரேஷன், நோ சென்சார், டைரக்ட்லி கோஸ் இன் டு த சப்கான்சியஸ் மைண்ட். ஸோ அந்த டைம்ல தான் அந்த 0 to 10 வரைக்கும் நீங்க இட்ஸ் 10 years ப்ராஜெக்ட். பேபின்றது இட்ஸ் 10 years ப்ராஜெக்ட். அந்த 10 yearsக்குள்ள எவ்வளவுக்கு அவ்வளோ நீங்க ஹாப்பியா அவங்கள வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க வந்து லைஃப் வந்து ரொம்ப வண்டர்ஃபுல்லா லீட் பண்ணுவாங்க. இந்த சப்ஜெக்ட் பத்தி இன்னும் டீட்டெயில வேணும்னா you can read a book called Biology of Belief by Dr. Bruce Lipton.
அது அந்த புக் நீங்க படிச்சாலே நீங்க அந்த ஒரு சாப்டர் படிச்சதுக்கு அப்புறம் நீங்க உள்ளுக்குள்ள உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட், உங்களோட பிலீஃப் சிஸ்டம் எப்படி இருக்குன்றது ஒண்ணா கான்டெம்ப்ளேட் பண்ணாலே நீங்க வந்து அந்த பிலீஃப் சிஸ்டம்ல நீங்க பிரேக் பண்ணலாம். அது மெடிடேஷன் பண்ண அந்த எனர்ஜி பிளஸ் புக்ல இருந்து வர நாலேஜும் பிளஸ் குரூப் டிஸ்கஷன், இட்ஸ் அ காக்டெயில், இட்ஸ் சம்திங் லைக் ஒரு ஸ்டெராய்டு ஃபார்முலா மாதிரி. பத்ரிஜி கொடுத்தது ஒரு ஸ்டெராய்டு ஃபார்முலா. இது இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட், வெரி ஷார்ட் டைம் யூ கேன் அச்சீவ், யூ கேன் பிரேக் யுவர் சப்கான்சியஸ் மைண்ட். எப்போ பேரண்ட்ஸ்க்கு சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கிற பிலீஃப் சிஸ்டம் பிரேக் பண்றீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்லி தட் ரிஃப்ளெக்ட்ஸ் இன்டு த அப்ரிங்கிங் ஆஃப் சில்ட்ரன்ஸோட வளர்ச்சியில கூட அது இருக்கும். ரெண்டாவது, இப்போ நீங்க சொன்னீங்க வாட் இஸ் இட், ஏஹெச் சம்திங், ஏடிஹெச்டி. டோன்ட் உங்க மைண்ட்ல உங்க குழந்தை பார்க்கும்போது இந்த குழந்தைக்கு இப்படி இருக்கு, ஐயோ, நெவர் அலோவ் யுவர் செல்ஃப் அந்த தாட். பிகாஸ் நீங்க உள்ளுக்குள்ள என்ன ஃபீல் பண்றீங்களோ அந்த ஃபீலிங் பேபி ஹேஸ் தட் பவர் டு அப்சர்வ். ஒன்ஸ் அனலிட்டிக்கல் திங்கிங் வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னு என்ன குழந்தை அப்சர்வ் பண்ணாது. அனலிட்டிக்கல் திங்கிங் வராம இருக்கிற வரைக்கும் வாட் எவர் ஐ ஃபீல் இன்சைட் ஷி வில் ஃபீல். அந்த அளவுக்கு சென்சிட்டிவா இருக்காங்க சில்ட்ரன்ஸ், அந்த அளவுக்கு சென்சிட்டிவா இருப்பாங்க சில்ட்ரன்ஸ். ஏன்னா அவங்க வந்து பிறந்ததுல இருந்து தே வில் இந்த பூமியில இருக்கிற லைட்டிங்ஸ் முதல்ல பார்க்க முடியாது அவங்களுக்கு. தே கேன் see their அவங்க தேர்ட் ஐ மூலமா அவங்க வந்து நான் விசிபிள் வேர்ல்டு அவங்களுக்கு தெரியும். இந்த கண்ணுக்கு தெரியாத உலகம் அவங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அது நம்ம இந்த பூமி மேல வந்ததுக்கு அப்புறம் நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே புத்தர்கள் கிடையாது இல்லைங்க, சித்தர்கள் கிடையாது, அந்த நாலேஜ் இல்ல, ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், ஆத்ம ஞானம் இல்லாதனால அவங்களுக்குள்ள எந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் லிமிட்டெட் பிலீஃப் சிஸ்டம்ல மாட்டிருக்கோமோ அந்த பிலீஃப் சிஸ்டம் வந்து குழந்தை மேல அப்ளை பண்ண ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடும், தே வில் லூஸ் தேர் சென்சிட்டிவிட்டி. ஒரு இங்கிலீஷ்ல ஒரு வண்டர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, சில்ட்ரன்ஸ் ஆர் born with genius, we make them idiots by sending them to school ன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? தெலுங்கு தமிழ்ல நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணுங்க மேடம். சில்ட்ரன்ஸ் ஆர் born genius, அவங்க பிறக்கும் போது அவங்க ஜீனியஸ். நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அவங்க ஒரு முட்டாள் மாதிரி ஆக்கிடும். பர்ஃபெக்டா? ரைட்டா? தேங்க்யூ. ஏன்னா ஸ்கூல்ல என்ன இருக்கு, ஆத்ம ஜானம் இருக்காது. ஆனா இவங்களுக்கு ஆத்ம ஜானம் சம்பந்தப்பட்ட விஸ்டம், விஷன்ஸ் தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம். அப்போ நம்ம ஸ்கூல்ல படிக்கிறது வேற, இங்க பாக்குறது வேற, அதுக்கு இது கன்ஃபியூஸ் ஆயிட்டு அவங்க அனலிட்டிக்கல் திங்கிங் எப்போ ஸ்டார்ட் ஆயிடும், ஆட்டோமேட்டிக்லி இந்த விஷன்ஸ் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா டிமினிஷ் ஆயிடும். அதை அப்படியே ரீட்டைன் பண்ணணும்னா சின்ன வயசுல இருந்து மெடிடேஷன் பண்ண ஆரம்பிக்கும். மெடிடேஷன் சொல்லி கொடுக்கணும். நம்ம வந்து குழந்தை பக்கத்துல உட்காந்துட்டு இன்னைக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, ஏதாவது பார்த்தீங்களா, அது கேட்கணும். நான் சின்ன வயசுல ஐஸ் டு குழந்தைகிட்ட பேசிட்டு இருந்தேன். ஷி யூஸ் டு சே பியூட்டிஃபுல் விஷன்ஸ், பியூட்டிஃபுல் மெசேஜஸ் கூட. எனக்கு சம்பந்தப்பட்ட ஒரு 15 இயர்ஸ் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன பிரச்சனை வரப்போதோ அது 6 months பேபி அப்பவே சொல்லுது. அந்த அளவுக்கு கம்யூனிகேஷன் டெவலப் பண்ண. எந்த மாதிரி பிரச்சனை வருது ஃபியூச்சர்ல, அந்த பிரச்சனை நீ போய் மாட்டிக்காது, ஸோ பி கேர்ஃபுல். ஸோ அந்த அளவுக்கு சென்சிட்டிவிட்டி, அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கு. பட் இப்போ கேட்டா இல்லப்பா நான் எனக்கு தெரியும், ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லி. ஸோ மேக் தெம் சோ இடியட்ஸ் ஆக்சுவலா. ஸோ அதனால வென்எவர் ஐ மெடிடேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் டெய்லி அப்பப்போ வாரத்துக்கு ஒரு வாட்டி உட்கார போங்க. இந்த பயாலஜி ஆஃப் பிலீஃப் சம்பந்தப்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்கட்டும், கான்செப்ட்ஸ் இருக்கட்டும், ஒன்னா சின்ன வயசுல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால ஷி கேன் மெயின்டைன் தட், அந்த மீடியம்ஷிப் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது அவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்கு கூட. ஒன்ஸ் வி ஸ்டார்ட் லேர்னிங் we also become so sensitive. கொஞ்சம் கொஞ்சமா வாரத்துக்கு 1% இன்க்ரீஸ் ஆனாலே போதும். டோன்ட் பி சோ கிரீடி, ஸோ டோன்ட் பி சோ கிரேசி.
நோ ஃபாஸ்ட், நத்திங். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ். வாரத்துக்கு 1% உங்களுக்குள்ள டெவலப்மெண்ட் ஆனாலே ரொம்ப பெரிய விஷயம். மெடிடேஷன் பண்ணாம இருந்தா ஜென்மத்துக்கு 0.5% வந்தாலே பெரிய விஷயம். மெடிடேஷன் பண்ணாம இருந்தா ஜென்மத்துக்கு 0.5% இன்க்ரீஸ் பண்ணாலே பெரிய விஷயம். பத்ரிஜி சொன்னாரு. அப்படி இருக்கும்போது நீங்க மெடிடேஷன் பண்ணும்போது உங்களோட சோல் ஜெர்னி ஃபாஸ்ட் ஆயிடும். பட் அதே டைம்ல எவ்ரி நைட் நீங்க கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. நான் யாராவது சொன்ன பிலீஃப் சிஸ்டம்னாலயோ யாராவது தேவையில்லாத பேச்சு நான் ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டு இருக்கேன்னா, அவங்க சொன்னது நம்புறேன்னா, அவங்க சொன்னது யோசிக்காம அப்படியே பண்ணிட்டேன்னா, நான் கரெக்டா இருக்கிறேன்னா இல்லையா, இன்னைக்கு மெடிடேஷன் பண்ணனா இல்லையா, புக்ஸ் படிச்சேனா இல்லையா, குரூப் டிஸ்கஷன்ல கலந்துட்டோமா இல்லையா. ஆல்வேஸ் அந்த செல்ஃப் செக்கிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்ரி மார்னிங் டெய்லி குளிக்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ, மெடிடேஷன் பண்ணது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ, நைட் தூங்குறதுக்கு முன்னாடி செல்ஃப் செக்கிங்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அன்னைக்கு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த ராங் இன் யூ, ஃபைண்ட் அவுட் எங்க நீங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு உடனே ஆக்ஷன் எடுத்துருங்க. யாருக்குமே சொல்ல தேவையில்லை. இந்த ஆட்டிடியூட் நீங்க டெவலப் பண்ணும்போது உங்க குழந்தை கூட அதே ஆட்டிடியூட் ஆட்டோமேட்டிக்கா நீங்க சொல்லாம அது டெவலப் பண்ணிக்கும். அந்த குழந்தைக்கு ADHD என்ற அது ப்ராப்ளம் எனக்கு ஆக்சுவலா எனக்கு தெரியாது. வாட் இஸ் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் சர்ச் பண்றேன் அதை பத்தி. ஆக்சுவலா எனக்கு தெரியாது அதை பத்தி. அது ப்ராப்ளம் இல்லையா எனக்கு தெரியல. ஒருவேளை ப்ராப்ளமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு இருந்தாலும் அந்த குழந்தை ஒரு அனுபவத்துக்காக எடுத்துட்டு வந்து அந்த குழந்தை பிறந்துக்கிறதுக்கு முன்னாடி தட் சைல்டு அந்த குழந்தை வந்து அப்பா அம்மா செலக்ட் பண்ணு. அதுக்கு அப்பா அம்மா 2 பேரும் இது அக்ரிமெண்ட்ல சைன் போட்டாங்க. ஸோ இட் இஸ் a group work actually. இட்ஸ் a project work. ஏன்னா அந்த மாதிரி குழந்தை உங்ககிட்ட இருக்கும்போது நீங்க எப்படி அது ஹேண்டில் பண்ணுவீங்கன்னா அது கத்துக்கிறதுக்கு உங்க சோல் டெசிஷன் எடுத்திருக்கும். ஸோ வாட் எவர் த சிச்சுவேஷன், இட்ஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், ஜஸ்ட் அக்செப்ட் as it is. அண்ட் அப்போ நீங்க அக்செப்ட் பண்றீங்களோ அப்போதான் டெவலப்மெண்ட்டே இருக்கும். ஏற்கனவே இருக்கிற மைண்ட்ல இருக்கிற ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், பிலீஃப் சிஸ்டம் பேஸ் பண்ணி நீங்க டெசிஷன் எடுத்தா அந்த டெசிஷன் கூட பாஸ்ட்ல எப்படி ரிப்பீட் ஆயிடுச்சோ ஃபியூச்சர்ல கூட அப்படியே ரிப்பீட் ஆயிடும். நீங்க எடுக்கிற ஒரு டெசிஷனு பாஸ்டுக்கு சம்பந்தம் இல்லாம புதுசா எடுங்க. ஆட்டோமேட்டிக்லி யூ கேன் கிரியேட் இட். எந்த மாதிரி வாழ்க்கை உங்களுக்கு வேணுமோ அது பார்த்துட்டு அது பேஸ் பண்ணி இன்னைக்கு நீங்க டெசிஷன் எடுங்க. பாஸ்ட்ல நடந்த விஷயம் பேஸ் பண்ணி நீங்க டெசிஷன் எடுக்காது. இது ரொம்ப ஜென்ரிக்கா சொன்னேன். இன்னும் ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா, பாஸ்ட்ல ஏதாவது ஒரு பிசினஸ் நடந்திருக்கும், பிசினஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுல நீங்க சில ஹெவி லாஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. அது பேஸ் பண்ணி ஃபியூச்சர்ல அது பேஸ் பண்ணி உங்களுக்கு பிசினஸ் ஸ்டாப் ஆயிருக்கும். இப்போ இன்னொருத்தர் ஃப்ரெண்டு வர்றாரு, இந்த மாதிரி பிசினஸ் ப்ரப்போசல் என்கிட்ட இருக்கு, அமௌண்ட் என்கிட்ட இருக்கு, மேனேஜ் பண்றதுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களான்னு கேட்கும்போது, இல்லப்பா பிசினஸ் எல்லாம் வேஸ்ட், பிசினஸ் எல்லாம் லாஸ், அதெல்லாம் பண்ணவே கூடாது அப்படி பேச போறீங்களா? இல்ல ஓகே பாஸ்ட்ல நடந்த பிசினஸ்ல என்ன மிஸ்டேக் பண்ணதுனால ஒரு கஷ்டம் வந்துச்சு அது பார்க்க போறீங்களா? அது பார்த்துட்டு உங்களை நீங்களே கரெக்ட் பண்ணிட்டு உங்களை நீங்களே அப்கிரேட் பண்றீங்களா? ஸோ சாய்ஸ் இஸ் யோர்ஸ். அதே மாதிரி ஒரு விஷயத்துல கூட அது இட் கேன் பி a business or it can be a personal life, it can be a finance, personal finance, or it can be a குழந்தை கிட்ட பேசுறதோ இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பேசுறதோ ஆஃபீஸ்ல கொலீக்ஸ் கிட்ட பேசுறதோ எதுவுமே பாருங்க பாஸ்ட்ல இருந்து கேரி பண்ணாதீங்க. ஆல்வேஸ் கிரியேட் நியூ திங். அப்படி இருக்கும்போது தான் அது பார்த்துட்டு உங்க குழந்தை அப்படியே வளரும். மேம் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் வந்ததா? Yes. Yes. Thank you. Thank you, sir.
ஸோ மாஸ்டர்ஸ் கொஷின்ஸ்க்கு வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க மாஸ்டர்ஸ். எஸ் மேடம். அன்மியூட் பண்ணிக்கோங்க. Yes, sir. Thank you so much. Sir, actually, some 6 months, I think, 6 or no, not 6, possibly 4, 5 months ago, I spoke to you on Satsangam. In that, you told me that, yeah, you were very near. I said, sir, I on my own, I have resigned my job due to Corona. And then after that, I was actually searching. And then, though I have attended several interviews and so I haven't, and you said that yes, you were actually you were knocking the door and you were very near to that. Yes, of course, I got it. One medical device sector, sir. But the thing is, I am very happy going person, sir. I never faced any problem from my childhood onwards. It's all fine. But since I worked in medical device industry, mistakenly I exposed the ethylene oxide, so I got my nose properties gone. I am getting a lot of multiple chemical sensitivity. So I am, if anything, even for household, any chemicals which people use for daily use, I am unable to tolerate. So it is all due to my past janma karma, was it? Because it's I never in my even if I recall from my childhood, when I know my consciousness, I never hurt or did anything. Even if I do the small little something which make them to feel something bad also, immediately I will ask them, because it's not my intention to hurt you. It's just I would like to explain my situation. Because of you, I felt like that. That's why I said, please forgive me. Immediately I'll ask, sir, if anyone feels something different on me. But I didn't even do anything. I always this good. I'm very happy going person. But why this kind of situation for me? And if anybody, even one opposite building, if they paint also, I am unable to tolerate, sir. I have to wear a respiratory mask. That much sensitivity now I am become very recent time. So this is my past karma. What should I do, sir? I'm doing intensely meditation. I am reading the books mostly. Whatever you say, the breaking the habit of yourself, and then even Torkam Saratorian books. Whenever I get time, I always, even yesterday also, I downloaded one book, sir, but I didn't read it like that. But whenever I do intense meditation, I do satsangam. I always involve in every activity, sir. Whenever I get time, but I am self-checking also. I do how much I can make it. I do the self-check also. So what should I do, sir, for this kind of situation? Could you please? So, yeah, first thing, ma'am, you do you understand Tamil? Yes, I can, sir. Okay. So since this is a Tamil program, நீங்க கேக்குற கேள்வி கூட தமிழ்ல கேட்டீங்க எல்லாருக்கும் புரியும். Yes, sir. Okay. Sir, நான் தமிழ்லயே நான் பதில் but sometimes yes, sir, நீங்க சொல்லுங்க, because I used to search for words, sir, sometimes. So that's why I told you. பரவாயில்ல அதுல fine, no problem. Yes, sir. Fine. Yes, sir. See, one is because of your past life karma. Whether you are easygoing or whether you are tough from the childhood, it doesn't matter. நீங்க சின்ன வயசுல இருந்து எப்படி இருக்கீங்கன்றது அது ஈஸி கோயிங் பர்சனா இருக்கிறீங்க, பட் ஃபைன். ஆனா பட் சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள என்ன இருக்குன்றது உங்களால ட்ரேஸ் அவுட் பண்ண முடியாது. இனிஷியலி ட்ரேஸ் அவுட் பண்ண முடியும், ஆனா அதுக்கு சில டெக்னிக்ஸ் இருக்கு எப்படி ட்ரேஸ் அவுட் பண்ணலான்றது. மெடிடேஷன் மட்டும் நீங்க பண்ணிட்டு போயிட்டு இருந்தாலே போதும். இல்ல நீங்க ஓகே சொல்லாதீங்க, இங்க வந்து ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? இங்க மெடிடேஷன் பண்ணும்போது என்ன ஆயிடுது, எப்போ உங்களோட குண்டலினி எனர்ஜி ஹார்ட் சக்கரா கிட்ட வருதோ, அந்த ஹார்ட் சக்கரால இருந்து தேர்ட் ஐக்கு அந்த எனர்ஜி ரைஸ் ஆகுறது ரொம்ப ஃபாஸ்டா ஆயிடும். ஓகேவா? எப்போ அந்த ப்ராசஸ் நடக்குதோ அப்போதான் உங்களுக்கு ஹீலிங்கே நடக்கும். எப்போ அந்த எனர்ஜி இங்க தேர்ட் ஐ பீனியல் கிளாண்ட் போல பீனியல் கிளாண்ட் கிட்ட போய் ஹிட் ஆகுதோ, அப்போ அங்கே வந்து உங்களுக்கு
பீனியல் கிளாண்ட்ல இருந்து சில 2 கெமிக்கல்ஸ் வரும், செரட்டோனின் அண்ட் மெலட்டோனின் சொல்லிட்டு. செரட்டோனின் என்ற கெமிக்கல் ரிலீஸ் ஆனதான் உங்களுக்கு நீங்க தூக்கத்துல இருந்து வெளியில வர முடியும். மெலட்டோனின் என்ற கெமிக்கல் ரிலீஸ் ஆனாதான் நீங்க வந்து தூங்கவே முடியும். ஒருவேளை ஸ்லீப் டிசார்டர்ஸ் ஏதாவது இருக்குன்னா ஒருத்தருக்கு வந்து அவங்களுக்கு தலையில ஆக்னா சக்கரால ஏதோ சம் எனர்ஜி கம்மியா இருக்கு, ஏதோ பிளாக் ஆயிருக்கு, சப்கான்சியஸ் மைண்ட்ல ஏதோ ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றீங்கன்னு அர்த்தம். எப்போ அந்த மெட்டபோலைட் அண்ட் மெலட்டோனின் என்ற கெமிக்கல் மெடிடேஷன் மூலமா எனர்ஜி அதிகமா வாங்கிட்டு அந்த கெமிக்கல் வந்து மெட்டபோலைட்டா மாறும், அப்கிரேட் ஆகும். எப்போ அந்த அப்கிரேடேஷன் ஆகுமோ அப்போதான் உங்களுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேஷன், ஆன்டி கேன்சர், ஆன்டி டயபெட்டிக், ஆன்டி ஆஃப் எவ்ரி டிசீஸ் அது ஆக்சுவலா அந்த கெமிக்கல் உங்க பிரெயின்ல இருக்கு. அது ரிலீஸ் ஆகணும், அதிகமா ரிலீஸ் ஆகணும்னா நீங்க அதிகமா மெடிடேஷன் பண்ணணும். அது ரிலீஸ் ஆகும்போது அப்போ யூ வில் கெட் பேக் யுவர் அந்த சென்சிட்டிவிட்டி, ப்ராப்பர் சென்சிட்டிவிட்டி, ஹார்மோனைஸ்டு இல்லாத அந்த சென்சிட்டிவிட்டி யூ வில் கெட் பேக் 100%. வெதர் இட்ஸ் அது பாஸ்ட் லைஃப் கர்மா இருக்கட்டும், ஓகே. எப்போ அந்த அது மெடிடேஷன் பண்ணும்போது அந்த பாஸ்ட் லைஃப் கர்மா தானா கரைஞ்சு போயிடும். சில டைம்ல யூ மே see your past life also. உங்களோட பாஸ்ட் லைஃப் கூட உங்களுக்கு தெரிய வரும். அது பார்த்ததுக்கு அப்புறம் கூட போகும். ஸோ எய்தர் த வே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனோ செகண்ட் ஆப்ஷனோ ஏதாவது ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வந்துடும். ஒருவேளை ரெண்டுமே வரலன்னா கூட பரவாயில்ல, நீங்க மெடிடேஷன் பண்ணிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்கா வாட் எவர் த இஷ்யூஸ் இன் த பாடி நம்ம உடம்புக்கு ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ஸ் இருக்குங்க. எது எப்படி இருந்தாலும் சப்கான்சியஸ் மைண்ட் அதுக்கு எந்த பாடியில என்ன டிஃபெக்ட் இருக்கோ அந்த டிஃபெக்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட ரூட் வந்து சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கு. நம்ம வாங்குற மெடிடேஷன் மூலமா வாங்குற இந்த எனர்ஜி அந்த ரூட் கிளின்ஸ் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்கா பாடி கேன் ரிப்பேர் இட் செல்ஃப். பாடியில ஒரு செல் ரிப்பேர் ஆயிடும். டாக்டர் பிஎம் ஹெக்டே வீடியோஸ் நீங்க பாருங்க, அதுல ஒரு வீடியோல சொல்லுவாரு, உங்க உடம்புலயே ஒரு செல்ஸ் இருக்கும் சில, கரெக்டா எனக்கு ஐ டோன்ட் ரிமெம்பர் தட் பர்டிகுலர் செல். நீங்க மனசுல நினைச்சா போதும், எனக்கு இன்னும் இது கால்சியம் கம்மி இருக்குன்னு டாக்டர் சொல்றாரு, எனக்கு கால்சியம் வரணும் நீங்க நினைச்சாலே போதும், உங்க உடம்புக்குள்ள இருக்கிற சில செல்ஸ் வந்து அது அப்படியே கால்சியமா மாறும். அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி பவர் உங்க உடம்புக்கே இருக்குமா. அண்ட் யூ ஆர் கண்ட்ரோலிங் யுவர் ஹெல்த் வித் யுவர் சப்கான்சியஸ் மைண்ட், உங்களுக்கு தெரியாம. இந்த விஷயம் இப்ப நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, இந்த விஷயம் இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, இது தெரிஞ்சாலே போதும் பாருங்க, ஹீலிங் வில் ஸ்டார்ட் ஆட்டோமேட்டிக்கலி. நம்ம மைண்டுக்கு ஒரு விஷயம், புது விஷயம் தெரிஞ்சாலே போதும், மைண்ட் ஆட்டோமேட்டிக் அது மேல ஃபோக்கஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் அதுக்கு சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனும் அந்த ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடும். பிகமிங் சூப்பர் நேச்சுரல் புக் பேரு, பை டாக்டர் ஜோ டிஸ்பென்சா. நான் சொல்ற இந்த சப்ஜெக்ட் வந்து அந்த புக்ல இருக்கு. அப்புறம் மைண்ட் டு மேட்டர் அந்த புக்ல இருக்கு, பை டாசன் சர்ச். அதே ஆத்தர் இன்னொரு புக் எழுதினாரு, பிளிஸ் பிரெயின். அதுல பாருங்க ரொம்ப சயின்டிபிக்கலா வித் ஃபேக்ட்ஸ், வித் ரிசர்ச் ஃபேக்ட்ஸோட அதுல கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க. நீங்க அது பண்ணாலே, பிகாஸ் நீங்க ஆல்ரெடி சயின்டிபிக் மெடிக்கல் டிவைசஸ் ஹேண்ட்லிங் சம்பந்தப்பட்ட ஃபீல் இருக்கிறதுனால இந்த டேட்டா வில் ஹெல்ப் யூ லாட். இட் வில் லிட்டரலி பிரேக் யுவர் பிலீஃப் சிஸ்டம். இட் வில் அக்ரிவேட் பண்ணும் உங்களோட, இன்னும் உங்க அந்த ஹீலிங் ஆகிறதுக்கு இன்னும் அக்ரிவேட் பண்ணும் இந்த இன்ஃபர்மேஷன், இந்த புக்ஸ். மறுபடியும் அந்த புக் பேர் சொல்றேன், பிகமிங் சூப்பர் நேச்சுரல், யூ ஆர் த பிளாசிபோ. இந்த 2 புக்ஸ் பை டாக்டர் ஜோ டிஸ்பென்சா. இந்த 2 புக்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி பிரேக்கிங் த ஹேபிட் ஆஃப் பீயிங் யுவர் செல்ஃப் அந்த புக் நீங்க படிச்சீங்கன்னா இந்த 2 புக்ஸ் இன்னும் நெக்ஸ்ட் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆயிடும். இந்த 3 படிச்சதுக்கு அப்புறம் மைண்ட் டு மேட்டர் படிங்களேன். தென் அதுல வந்து ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த மைண்ட் கூட ஆட் பண்ணிருக்காங்க சயின்டிபிக்கலா. அதுக்கப்புறம் பிளிஸ் பிரெயின் படிங்க. இட்ஸ் அ வண்டர்ஃபுல், ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்டெராய்டு மாதிரி உங்களுக்கு ஒர்க் ஆயிடும் இந்த இன்ஃபர்மேஷன். எவ்ரிதிங் மேம் யூ கேன்
you can do. Nothing is possible. Nothing is impossible. Sorry. Nothing is impossible. பண்ண வேண்டியது make your mind zero. Don't allow your past data to influence you. உங்களோட தாட்ஸ் இருக்கட்டும், ஃபீலிங்ஸ் இருக்கட்டும், எமோஷன்ஸ் இருக்கட்டும், பிலீஃப் சிஸ்டம்ஸ் இருக்கட்டும், ஆட்டிடியூட்ஸ் இருக்கட்டும், ஏற்கனவே நீங்க இந்த சொசைட்டில பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் யாருக்கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்டீங்களோ அந்த டேட்டா உங்களை டாமினேட் பண்ண விடாதீங்க. எப்போ இந்த விஷயம் உங்களுக்கு முழுசா புரிஞ்சுதோ அப்போத்துல இருந்து நீங்க இண்டிபெண்டன்ட் ஆயிடுவீங்க. அப்போ உங்களுக்குள்ள மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா உங்க கண்ட்ரோலுக்கு வந்துடும். Mind is the greatest servant, madam. And at the same time, it's a killer. அது உங்க கண்ட்ரோல் இல்லைன்னா அது உங்களை கொன்னுடும். எங்க தாத்தாக்கு வந்து கேன்சர். அவருக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் எங்க அப்பா கிட்ட பெரியப்பா கிட்ட சொல்லி வச்சிருந்தார். அவர் கேன்சர் இருக்கு, ஆனா அவருக்கு சொல்லாதீங்க. சொல்லிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பயத்துல ஒரு 4-5 வருஷம் வாழ வேண்டிய ஆளு ரொம்ப சீக்கிரமா செத்து போயிடுவாரு. இவரு ஏதோ டிஸ்கஷன் பண்ணும்போது தாத்தா வந்து கேட்டாரு கேன்சர்ன்னு சொல்லிட்டு. அந்த பயத்துல ஒரு வித்தின் 6 monthsல இறந்துட்டார். இந்த இன்ஃபர்மேஷன் பாருங்க. பிகாஸ் அவங்க மைண்ட்ல என்ன இருக்குன்னா, என்ன இருந்ததுன்னா அந்த டைம்ல இது சம்வேர் 25 ஆல்மோஸ்ட் 35 years பேக் நடந்த ஸ்டோரி. கேன்சர் வந்தா அவ்வளவுதான், டெட். அந்த இன்ஃபர்மேஷன் பிரெயின்ல இது சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீட் ஆயிடுச்சு, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. அதனால இந்த இன்ஃபர்மேஷன் கேட்டோடனே நவுட். மைண்டுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. இன்னொரு இடத்துல ஒருத்தருக்கு வந்து பிளட் கேன்சர். டாக்டர் வந்து 3 மாசம் தான் டைம் கொடுத்தாரு. 3 மாசமும் 6 months டைம் கொடுத்திருந்தார். அந்த இடத்துல அந்த பையனுக்கு வந்து 10 வயசு தான் வயசு. ஆனா அவங்க அப்பா கிட்ட ஒரு டிஸ்கஸ் பண்ண, மெடிடேஷன் பண்ண வைங்க, பிரமிட்ல உட்கார்ந்துட்டு மெடிடேஷன் பண்ண வைங்க. ஸோ பிரமிட் எனர்ஜினால, மெடிடேஷன்னால அவரோட பாஸ்ட் லைஃப் கர்மாஸ் கிளென்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக் ஹீலிங் வில் ஹேப்பன் ஃபாஸ்ட் சொன்னதுக்கு அப்புறம் அவர் ரொம்ப சீரியஸ் எடுத்துக்கிட்டு, பையன் கூட ரொம்ப சீரியஸ் எடுத்துக்கிட்டு அந்த சின்ன வயசுல புரிஞ்சுக்கிட்டு பண்ணாரு. இது நடந்து நியர்லி 20 years ஆகுது. இன்னும் உயிரோடு இருக்கான். நோ கேன்சர், ட்ரேசஸ் ஆஃப் கேன்சரே இல்லை. அது பவர் ஆஃப் மைண்ட், பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட். அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நீங்க எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ஃபீட் பண்றீங்களோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால உங்க சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள எந்த இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுக்கணும்ன்றது உங்க கையில இருக்கு. Thank you, ma'am, for asking. Wonderful question. I think you are from, I remember you are from Malaysia. I think she's on. Fine. Okay, ma'am. Thank you, ma'am. Sir, வேற யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணல. சாட் பாக்ஸ்ல ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. Yes, ma'am. மெடிடேஷன் பண்ணா தூக்கம் வருது, நான் மெடிடேஷன்ல தூங்கிடுறேன், இஸ் இட் ரைட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. Perfectly all right. மெடிடேஷன்ல பாடிக்கு என்ன வேணுமோ பாடி கேட்கும்போது நீங்க கொடுத்துருங்க. இட் ரிக்வயர்ஸ் லாட் ஆஃப் எனர்ஜி. அந்த எனர்ஜி வரும்போது முதல்ல பாடி ரிலாக்ஸ் ஆகணும். எப்போ பாடி ரொம்ப நல்லா ரிலாக்ஸ் ஆகுது, நல்ல தூக்கம் வருது, உடம்புக்குள்ள ரிப்பேர் நடக்கும். எவ்ரி செல்ல ரிப்பேர் நடக்கும். அந்த ரிப்பேர் நடக்கிறதுனால என்ன ஆயிடுது, உங்களுக்கு ஹீலிங் நடக்கும். So your body is demanding certain thing. உங்க பாடி அதை டிமாண்ட் பண்ணுது. தூங்குறது, தூக்கம் டிமாண்ட் பண்ணுது. அதனால தூங்கிடுங்க, தப்பே இல்லை. அது பர்ஃபெக்ட் ஆக்சுவலா. அது எத்தனை நாள் இருக்கட்டும், allow it. போக போக அந்த இது குறையும். சில பேருக்கு உட்கார்ந்ததுல இருந்து மெடிடேஷன் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவங்க சரியா தூங்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த மெடிடேஷன்ல அவங்க அவ்வளவு எனர்ஜி ரிசீவ் பண்ணிருக்காங்க. அவங்க பாடி ரிசீவ் பண்றதுக்கு ஏற்கனவே ரெடியா இருக்கு. சில பேரோட பாடி ரிசீவ் பண்றதுக்கு ரெடியா இருக்காது. ஏன்னா கர்மா இருக்கு எனர்ஜி பாடியில. பாஸ்ட் லைஃப் கர்மாஸ் எல்லாம் இருந்திருக்கும். சில பேருக்கு கம்மியா இருக்கும், சில பேருக்கு அதிகமா இருக்கு. அதெல்லாம் கிளீன் ஆகணும்ல. நான் வந்து மெடிடேஷன் பண்ணா ஒரு 2 hours உட்காருவேன். இன்னொருத்தர் வந்து 6 hours உட்காருவாங்க.
நான் மெடிடேஷன் பண்ணும்போது நான் 2 ஹவர்ஸ்ல வந்து தாட்லெஸ் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா 1 ஹவர் 2 ஹவர்ஸ் 1.5 ஹவர் இருக்கும். சில பேர் 6 ஹவர்ஸ் பண்ணாலும் தாட்லெஸ் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் தான். ஸோ நீங்க எவ்வளவு நேரம் உட்கார்றீங்கன்றது கணக்கு கிடையாது, எவ்வளவு நேரம் தாட்லெஸ் ஸ்டேட்ல இருக்கிறீங்க கணக்கு. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க அந்த தாட்லெஸ் ஸ்டேட் டெவலப் பண்றீங்களா, எக்ஸ்பேண்ட் பண்றீங்களா, அவ்வளவுக்கு எவ்வளவு எனர்ஜி வரும். எனர்ஜி வரும்போது உடம்புல நடக்க வேண்டிய ஹீலிங் எல்லாமே நடக்கும். அலோவ் பண்ணுங்க. வாட் எவர் ஹேப்பன் ஜஸ்ட் அலோவ் இட். யுவர் பர்சன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. இன்னொரு கொஸ்டின் வந்திருக்கு சார். ஐ திங்க் அது ஜஸ்ட் சேஃப் ஒர்க் ஷாப்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இட்ஸ் நத்திங் பட் சேஃப் மாஸ்டரோட அவர் சேனலிங் மூலமா எழுதின புக் சேஃப் ஸ்பீக்ஸ் அண்ட் சேஃப் மெட்டீரியல். ஸோ அதுல கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் அந்த ஒர்க் ஷாப்ல வந்து எடுப்பாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் யூ கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டி, அதுதான் வந்து சேஃப் மாஸ்டர் கன்வே பண்ண மெசேஜ். ஸோ அந்த மெசேஜுக்கு அண்டர் தட் மெசேஜ் ஒரு நிறைய சேனல் மெசேஜஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த மெசேஜஸை வந்து அதுல இருந்து கிறிஸ்பன் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிற ஒரு சில பாயிண்ட்ஸ் எடுத்து ஒரு நாளும் வந்து இந்த மாதிரி செஷன் நடக்கும். ஸோ அதுதான் வந்து சேஃப் ஒர்க் ஷாப். அது கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். செகண்ட் திங், சேத் என்றது இஸ் a invisible entity. அவரு வந்து ஜேன் ராபர்ட்ஸ் மூலமா அவரோட உடம்பு மூலமா இவர் பேசிக்கிட்டு இருப்பார். அவரோட வோக்கல் கார்டு மூலமா இவர் பேசுவார். சில டைம்ல ஆட்டோ ரைட்டிங் நடக்கும். அந்த மாதிரி ஜேன் ராபர்ட்ஸ் என்ற ஒரு லேடி அவங்க சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் எழுதின புக்ஸ் தான் இந்த சேத் விஸ்டம். ஐ திங்க் 32 புக்ஸ் எவ்வளவு இருக்கு. ஐ ஸ்ட்ராங்லி சஜஸ்ட் ஒரு வாட்டி அந்த எல்லா புக்ஸ் நீங்க படிச்சிருங்க. ஏன்னா இந்த சேத்து ஒர்க் ஷாப்ல அந்த 32 புக்ஸ்ல இருக்கிற ஒரு கொஞ்சம் நாலேஜ் தான் அவங்க ஷேர் பண்ணுவாங்க. முழுசா கம்ப்ளீட் நாலேஜ் உங்களுக்கு வேணும்னா அந்த 32 புக்ஸ் நீங்க படிச்சே ஆகணும். ரொம்ப பெரிய புக்ஸ் எதுவுமே இல்லாம மேக்ஸிமம் ஒரு 6 to 8 monthsல யூ கேன் ஃபினிஷ் ஆஃப். யாரு என்ன ஒர்க் ஷாப் சொல்லட்டும், இப்போ நானே இப்போ கிளாஸ் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் கொடுக்குற இந்த இன்ஃபர்மேஷன் இது ரைட் ஆர் ராங்ன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் தப்பா நான் வாங்குற இன்ஃபர்மேஷன் தப்பா இருக்கலாம். பட் ஹவு டு யூ நோ தட் நான் சொல்ற எல்லாமே கரெக்ட்னு சொல்லிட்டு ஹவு டு யூ நோ? ஹவு டு யூ ஜட்ஜ் ஆக்சுவலா? உங்களோட ரீசர்ச் உங்களோட எப்பவுமே நீங்க ஆராய்ச்சி பண்ணணும். நீங்க ஒரு சயின்டிஸ்டா இருக்கணும். அந்த சயின்டிபிக் டெம்பர் இருக்கணும். பத்ரிஜ் அதுதான் எல்லாருக்கிட்டையும் அது அப்படி என்ன சொல்லுது, ஒரு சயின்டிஸ்டா மாறுங்கன்னு சொல்லுவார். யாரு எது சொன்னாலும் நம்பாதீங்க. அதுக்கு சம்பந்தப்பட்ட நான் சொல்ற புக்ஸ் ரெஃபரன்சஸ் எல்லாம் எடுங்க. ஓகே, டாக்டர் ஜோ டிஸ்பென்சா சொன்ன புக்ஸ் எல்லாம் நீங்க படிச்சீங்க. ஓகே, பட் இவரு சொன்னது எப்படி ரைட்டு? இது ரைட்டராங்க எனக்கு எப்படி தெரியும்? அந்த டாக்டர் ஜோ டிஸ்பென்சா சொல்ற புக்ஸ் சம்பந்தப்பட்ட நாலேஜ் சேத்து புக்ல கூட இருக்கு. எப்போ நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற அந்த செல்ஃப் நீங்க கனெக்ட் ஆகுறீங்களோ அப்போதான் உங்களால அனுபவத்துல இருந்து தெரிஞ்சுக்க முடியும் நான் சொன்னது ரைட்டா ராங்ன்றது. அந்த நாலேஜ் இப்ப நான் சொல்றேன்ல, இந்த நாலேஜ் இது வந்து அந்த புக்ல இருக்கு. தேங்க்யூ மேம். தேங்க்ஸ் ஃபார் வண்டர்ஃபுல் டாக். Sir, one more question chat boxல வந்திருக்கு. What is the connection between third eye and melatonin sleep அப்படின்னு கேட்டிருக்காங்க. third eye என்றது அது நம்ம பிரெயின்ல சென்டர்ல ஒரு கிளாண்ட் இருக்கும். அரசி சைஸ்ல இருக்கும். தேர்ட் ஐன்றது இட்ஸ் நத்திங் பட் கிளாண்ட், பிரெயின்ல ஒரு பார்ட். அது கிளாண்ட், அது நம்ம வந்து தேர்ட் ஐயா சொல்லுவோம். தேர்ட் ஐன்றது ஆஸ்ட்ரல் பாடியில இருக்கும். எனர்ஜி பாடியில அது வந்து ஆக்னா சக்கரம், அந்த ஆக்னா சக்கரம் சொல்லுவாங்க. அதே பொசிஷன்ல பிரெயின்ல பிசிக்கல் பாடி கனெக்ஷன் வந்து பீனியல் கிளாண்ட். பீனியல் கிளாண்டோட வேலை என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தூக்கம் வரணும்னா ஒரு உடம்புல பிரெயின்ல ஒரு கெமிக்கல் ரிலீஸ் ஆனதும் உங்களுக்கு தூக்கமே வரும். தூக்கத்துல இருந்து வெளியில வரணும்னா இன்னொரு கெமிக்கல் ரிலீஸ் ஆகணும். இந்த உடம்புன்றது இட்ஸ் ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி மாதிரி. ஒரு நெகட்டிவ் தாட் வந்துச்சுன்னா
உடம்புல ஒரு பாய்சனஸ் கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆயிடும். ஒரு நல்ல பாசிட்டிவ் தாட் இருக்குன்னா அப்போ உடம்புல ஒரு ரொம்ப ஹெல்தி கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆயிடும். அதே மாதிரி உங்க தேர்ட் அந்த பீனியல் கிளாண்ட்ல செக்ரேட் பண்ற ரெண்டு கெமிக்கல்ஸ் எல்லாம், ஒன்று செரட்டோனின், இன்னொன்று வந்து மெலட்டோனின். மெடிடேஷன் பண்ண அந்த பீனியல் கிளாண்ட் வந்து அப்கிரேட் ஆகும். அந்த அப்கிரேட் ஆகும்போது அதுல இருந்து ஒரு மேஜிக்கல் ஜூஸ் வரும், ஒயிட் கலர்ல இருக்கும், மேஜிக்கல் ஜூஸ் வரும். அந்த மேஜிக்கல் கெமிக்கல் தான் மெட்டோபோலைட். அந்த மெட்டோபோலைட்ல டிஎம்டின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் இருக்கும். இட்ஸ் கால்டு ஸ்பிரிட் மாலிகுல்னு சொல்லுவாங்க. அந்த கெமிக்கல் ரிலீஸ் ஆனாதான் உங்களுக்கு தேர்ட் ஐல ஒரு விஷனே தெரியும். உங்களுக்கு மெடிடேஷன் பண்ணும்போது டிஃப்ரெண்டா கலர்ஸ் தெரியுது. சில பேருக்கு மாஸ்டர்ஸ் தெரியும், சில பேருக்கு எனர்ஜி ஃபீல் பண்ண முடியும். மெடிடேஷன்ல நீங்க ஸ்மெல் பண்ண முடியும், பேச முடியும் டெலிபத்திக்கா. இதெல்லாவோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து எப்போ அந்த பைனியல் கிளாண்ட் அப்கிரேட் ஆகுதோ காஸ்மிக் எனர்ஜி மூலமா, அப்போ அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ், அந்த ஆக்சசிபிலிட்டிஸ், அந்த சென்சிட்டிவ் டெவலப் ஆயிடும். ஆக்சுவலா மெடிடேஷன் பண்றதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு மீட் பால் மாதிரி, ஒரு மாம்ச பிண்டம். அது தமிழ்ல ரைட்டாமா இந்த வேர்டு யூஸ் பண்ணலாமா? அது யா. மெடிடேஷன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த உடம்பு வந்து ஒரு மந்திர பிண்டமா மாறும், ஒரு மேஜிக்கல் பாடியா மாறும். நமக்குள்ள எத்தனையோ சீக்ரெட்ஸ் இருக்கு, எத்தனையோ பவர்ஸ் இருக்கு, அதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணலாம் ஆக்சுவலா. ஆனா அது ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் நம்மளோட திங்கிங், நம்மளோட சென்சிட்டிவிட்டி எல்லாமே ரொம்ப 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 பவர்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப ஹையர் வைப்ரேஷன்ஸ்ல இருக்கும். யா, கனெக்ஷன் கிடையாது, இட்ஸ் அதோட இது அவ்வளவுதான். அதுல இருந்து ஒரு கெமிக்கல்ஸ் தான் அது. அந்த பைனியல் கிளாண்ட், அந்த தேர்ட் ஐன்னு சொல்றோம்ல, அதுக்குள்ள இருக்கிற கெமிக்கல் தான் இந்த ரெண்டு கெமிக்கல். அது அந்த ரெண்டு கெமிக்கல் ப்ரொடியூஸ் பண்ற மிஷின் தான் அந்த தேர்ட் ஐ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். ஸோ புக்ஸ் நேம் கேட்டிருக்காங்க. அது வந்து பிரேக்கிங் த ஹேபிட் ஆஃப் கில்லிங் யுவர் செல்ஃப், பிகமிங் சூப்பர் நேச்சுரல், யூ ஆர் தி பிளாசிபோ, மைண்ட் டு மேட்டர், பிளிஸ் பிரெயின். இதுதான் வந்து புக்ஸோட நேம். அண்ட் எல்லா புக்கும் வந்து இங்கிலீஷ்ல சொல்றீங்க. ஸோ இங்கிலீஷ் தெரியாதவங்க தமிழ்ல படிக்கிறதுக்கு இந்த சப்ஜெக்ட்ஸ்ல ஏதாவது புக் சஜஸ்ட் பண்ணுங்கன்னு கேக்குறாங்க. ஹீல் யுவர் லைஃப் அந்த புக் தமிழ்ல இருக்கு. வாழ்வு நம் கையில், நல்வாழ்வு நம் கையில். அது தமிழ்ல இருக்கு. ஓகே. மத்த புக்ஸ் வந்து இல்ல, அது வந்தா நல்லா இருக்கும். ஓகே. இல்லைன்னா நான் இன்னொரு வாட்டி அந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலா 2020ல அந்த 3 புக்ஸ் நான் பேரா பை பேரா டிரான்ஸ்லேட் பண்ணேன். அது ஐ திங்க் ரெக்கார்ட்ஸ் கூட இல்ல. அது மறுபடி இப்போ கொஞ்சம் பிரீஃபா சொல்லிடுறேன் நான், அந்த புக்ல என்னென்ன கண்டென்ட் இருக்குன்றது. அது நெக்ஸ்ட் சீசன்ல பாத்துக்கலாம். ஷூர் சார், மோஸ்ட் வெல்கம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எல்லாருக்கும். எஸ் எஸ் எஸ். இது இந்த 2 புக்ஸ் கூட நான் கவர் பண்றேன். பயாலஜி ஆஃப் பிலீஃப், பிளிஸ் பிரெயின், மைண்ட் டு மேட்டர், இந்த 3 புக்ஸ் நான் கவர் பண்றேன். ஷூர் சார். தேங்க்யூ. ஸோ 2 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. क्वेश्चंस எடுக்கலாமா? எஸ். கீதா ரவி, நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. வணக்கம் மாஸ்டர். வணக்கம். வணக்கம் மேடம். பூர்ணிமா மாஸ்டர் சொன்னாங்கல்ல, அவங்க பேபி கூட ஏதோ இஷ்யூஸ் இருக்கு. ADHD கிடையாது. ஓகே சரி, உங்க மைண்ட்ல இருந்து கூட எடுத்துருங்க. ஓகே மாஸ்டர். என்னுடைய டாட்டர் கூட ட்வின் பேபி, ப்ரீ மெச்சூர்ட் பேபிஸ் வந்து 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. அவங்க ஆனா இன்னும் பேச மாட்டேங்கிறாங்க. எல்லாமே நார்மலா, மத்த எல்லாமே ஆக்டிவிட்டிஸ்லாம் நல்லா இருக்கு. ஆனா இந்த கேள்வி நீங்க கேட்டீங்க ஆக்சுவலா லாங் பேக். ஓகே. நீங்க என்ன பண்றீங்கன்னா கான்ஸ்டன்ட்டா ரெஃபர் பண்றீங்க. ரெஃபர் பண்ணிட்டு டிப்ரெஷன்ல போறீங்க. அதுதான் பிரச்சனை. என்னோட குழந்தை பேசலையே, மத்த குழந்தை எல்லாம் பேசுதுன்ற இதுதான் இருக்கு. எங்க அண்ணா பையன் கூட ப்ரீமெச்சூர்ட் தான். 5 months 3 weeks தான்.
ஓகே. பிறக்கும் போது எலி மாதிரி இருந்தான். இவ்வளவுதான் சைஸ். ஒரு எலிதான். எவ்வளவு வெயிட் எவ்வளவு தெரியுமா? 350 கிராம். ஓ! அவன் இன்குபேட்டர்ல 4 months அதை ஏதோ ஒரு பாக்ஸ்ல வைப்பாங்கல்ல 4 months ஓகே. வச்சுட்டு காப்பாத்திக்கிட்டோம். இப்போ ட்ரிபிளெட்ஸ் ஒரே வாட்டி 3 குழந்தை பிறந்தது, 2 குழந்தை போயிடுச்சு. ம். அவன் கூட இப்போ பேச்சு வந்து இப்பதான் வருது. இப்போ 10-12 வயசு ஆகுது அவனுக்கு. ம். ஸோ அதனால எப்பவுமே கம்பேர் பண்ணாதீங்க. நீங்க நார்மல் குழந்தை கூட எப்படி பேசுறீங்களோ அப்படியே நீங்க பேசணும் அந்த குழந்தைகிட்ட கூட. ஓகே. நீங்க உங்க மனசுலயே ஐயோ இது தப்பான குழந்தை, இது அப்படி இருக்கு இப்படி இருக்கு நினைக்கும் போதெல்லாம் அந்த குழந்தை கூட அப்படியே ஃபீல் பண்ணும். ஓ! இங்க என்ன பண்ண, நீங்க அப்படி பாக்குறீங்க, உங்க பொண்ணு அப்படி பாக்குது, உங்க மாப்பிள்ளை அப்படி பாக்குறாங்க. எஸ் மாஸ்டர். உங்க அந்த கம்ப்ளீட் ஃபேமிலி என்ன பண்றாங்கன்னா அந்த ஒரு குழந்தை ஒரு உருப்படாத குழந்தை மாதிரி நீங்க பாக்குறீங்க. ஓகே. எவ்வளவு இம்பாக்ட் பாருங்க, அந்த குழந்தைக்கு எவ்வளவு பாதிப்பு நீங்க உங்களுக்கு தெரியாம நீங்க கொடுக்குறீங்க. ஓ! அது தியானம் தெரிஞ்சா அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இருக்கும். இப்ப அவ்வளவுதான். அவங்க பண்ணாம அவங்க மெடிடேஷன் பண்ணா நீங்க விட்டுடுங்க, அவ்வளவுதான். அது அவங்களோட கர்மா. அந்த பேரண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி குழந்தை வளர்ந்தது அது அவங்களோட கர்மா. அது நீங்க மண்டைக்குள்ள போட்டுக்கிட்டு உங்களோட சோல் ஜெர்னி ஸ்டாப் ஆகக்கூடாது. அது நீங்க பாத்துக்கணும். ஓகே. ஓகே மாஸ்டர். குழந்தை அப்படி பிறந்து என்ன பண்ணும்? ஓகே. ஒண்ணு மெடிடேஷன்ல உட்கார்ந்துட்டு அந்த குழந்தை எதுக்கு அப்படி பிறந்தது, எதுக்கு அந்த மாதிரி அந்த சோல் டிசைன் எப்படி, அந்த சோல் பிளான் எப்படி எதுக்கு கொண்டு வந்தது நீங்க பாருங்க. ஓகே. சும்மா அதை பத்தி ஃபீல் பண்ணி அதை பத்தி டிப்ரெஷன் பண்ணி அதெல்லாம் வேஸ்ட். ஓகே மாஸ்டர். சுத்தி இருக்கிற ஆள் வந்து யாருமே புத்தர் கிடையாதுமா. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல எதோ சொல்லிட்டு அது என்ன, அது தெலுங்குல ஒரு ஆக்சுவலா ஒரு பியூட்டிஃபுல் இது இருக்கு, கோத்திப்புண்டு பிரம்மாண்டம்னு சொல்லுவாங்க. குரங்குக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, ஒரு சின்ன பூண்டு வந்ததுன்னா சுத்தி இருக்கிற 1000 குரங்கு வந்துட்டு அது நோண்டிட்டே இருக்கும். அது எப்படி ஆறுது? we are living in a hybrid monkey society. பேருக்கு தான் மனுஷன், பட் ஹைபிரிட் மங்கி. இன்னொரு கொஸ்டின் மாஸ்டர். ஒரு லிவர் பேஷண்ட் ஒருத்தவங்க, அவங்களுக்கு வந்து நான் இந்த மாதிரி மெடிடேஷன் பிஎம்சி தமிழ்ல பாருங்க, மெடிடேஷன் இந்த மாதிரி கேன்சர் சரியான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சஜஸ்ட் பண்ணேன். அது பண்ணலாமா மாஸ்டர்? அது ஆமா, அவனுக்கு நிறைய கோவம் இருக்கும், அதனால லிவர் கெட்டு போயிடுச்சு. அன்டைஜஸ்டட் எமோஷன் அவங்களால ஜீர்ணிக்கவே முடியாது, வெளியில சொல்லிக்கவே முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் அவங்களே கிரியேட் பண்ணிக்கிட்டு அதுலயே மாட்டிக்கிட்டு அவனுக்கு அவரே வலை போட்டுக்கிட்டு இருப்பாரு. பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் நாலேஜ். மெடிடேஷன் பண்ணா இது சப்ஜெக்ட் அவங்களுக்கு புரிஞ்சாதான் லிவர் ப்ராப்ளம்ல இருந்து வெளியில வருவாங்க. எங்க சித்தப்பாக்கும் லிவர் இஷ்யூ தான், இறந்து போயிட்டாரு. நிறைய வீடியோ பார்த்து சொன்னேன் நானு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல வர நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் அவங்க மீட் பண்ண அவங்க காதுல விழுந்துச்சு, அவங்க கேன்சர் பேஷண்ட்னு. அதனால நான் இத சொல்லி விட்டேன் அவங்க கிட்ட. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது இல்ல. அவன் போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணிருக்கான்னு தெரியாது இல்ல. அப்புறம் நான் பிபிக்கு மாத்திரை ஒரு 7 இயர்ஸா சாப்பிட்றேன் மாஸ்டர். இப்ப வந்து பார்த்தா ஒரு 1 வீக்கா சாப்பிடல. ஆனால் 2-3 நாளா நான் செக் பண்றேன். பாத்தீங்கன்னா இப்ப ஒரு அக்யூபஞ்சர் டாக்டர் செக் பண்ணேன், லோவா இருந்துச்சு பிபி. இன்னைக்கு பார்த்தா நான் ஹையா இருக்குமோன்னு பயந்துட்டு இருந்தேன். ஆனா பார்த்தா சில நேரம் அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வரும் இல்லையா, அப்பதான் செக் பண்ணும்போது தான் ஒண்ணு லோவா ஹையா ஆயிடும். அந்த மாதிரி பார்த்தா இன்னைக்கு லோவா காட்டுச்சு. ரொம்ப எனக்கே ஆச்சரியமா இருந்தது, எப்படியோ லோவா காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க டேப்லெட் எடுக்காதீங்க, இனிமே தியானம் பண்ணும்போது சில நேரம் பல்ஸே கூட ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. நான் மெடிடேஷன் பண்றேன், நான் கொஞ்ச நாளா ஒரு வாரமா மாத்திரையே எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். என்ன லோவா காட்டுது, பல்ஸ் கூட 62 என்னவோ காமிச்சுது அப்படி சொன்னாரு. மெடிடேஷன் பண்ணா பல்ஸ் கூட சரியா தெரியாது, ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படி சொன்னாரு மாஸ்டர். சில பேருக்கு டவுட், ஐயோ எனக்கு நோய் இருந்தது, இப்போ ரொம்ப சீக்கிரமா குணமாயிடுச்சுன்றது அந்த ஒரு ஃபியர் இருக்கும். நம்ப மாட்டேன் அவங்களுக்கு, அவங்களே நம்ப மாட்டாங்க.
இல்ல மாஸ்டர் எனக்கு இவ்வளவு கம்மியா எப்பவுமே ஆனதே இல்ல. பயம் வந்து அங்க என்ன போனதா இன்னும் உங்களுக்கு என்ன அதிகமாகும். பிரச்சனை இருக்கு? இந்த கம்மி ஆயிடுச்சுல என்ன? Thank you. மெடிடேஷன் பண்ணிட்டே இருங்க. அதெல்லாம் ஹார்மோனைஸ் ஆயிடுமா. Okay. அந்த Thank you. பிபி Clarification க்காக பிபினால என்ன மென்டல் ரீசனிங்ன்றது அது அந்த புக்ல இருக்கு, ஹீல் யுவர் பாடியில. ஓகே மாஸ்டர். அது மேல நீங்க யோசிங்க, கான்டெம்ப்ளேட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா பிபி நார்மலுக்கு வந்துடும். லோ இருந்தா மேல வரும், மேல இருந்தா கீழே வரும். மாஸ்டர் இன்னொரு கொஸ்டின் எனக்கு வந்து இந்த பிரமிட்ல கிறிஸ்டல் வச்சு பிரமிட் அது எப்படி மாஸ்டர்? அது தேவை எனக்கு. சரி, எனக்கு கால் பண்ணுங்க அப்புறம் இந்த செஷன்ல. Okay, பிரமிட் சம்பந்தப்பட்டது, கன்ஸ்ட்ரக்ஷனோ, எந்த மெட்டீரியல், என்ன அட்வைஸ் வேணும்னோ நீங்க கேளுங்க. நான் அப்புறம் Thank you. நாளைக்கோ நாளன்னைக்கோ அதை பத்தி நான் சொல்றேன். பிரமிட்ஸ். Okay, thank you, master. Thank you. தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் தரணிதர், நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. வணக்கம் மாஸ்டர். வணக்கம் மேடம். மாஸ்டர், இப்போ நம்ம பாடிக்குள்ள நமக்கு தெரிஞ்ச டிசீஸும் இருக்கும், உள்ளுக்குள்ள தெரியாத டிசீஸும் இருக்கும்ல மாஸ்டர். இப்போ சில பெயின் நம்ம தியானத்துல உட்காரும் போது நமக்கு இப்படி வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சில பெயினை நினைச்சு உட்காருவோம். இப்ப ஹீலிங் வந்து எப்படி மாஸ்டர் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒண்ணு. உடம்புக்கு என்ன வேணுமோ இப்பதான் ஒருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒருத்தர் கேட்கும் போது சொன்னேன். ஒருத்தருக்கு வந்து மெடிடேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தூக்கம் நல்லா வருதுன்னு சொன்னேன். அவங்க வந்து ரிசீவ் பண்ணுவாங்க, எனர்ஜி ரிசீவ் பண்ணிக்கிட்டு உடம்புக்கு அந்த மொமெண்ட்ல தூக்கம் வேணும், ரெஸ்ட் வேணும். அந்த ரெஸ்ட்ல இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா தானா நடக்கும். உடம்புக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கா இல்லையா, என்ன இருக்கு, சில விஷயம் உங்களுக்கு தெரியும், சில விஷயம் தெரியாம கூட இருக்கலாம். அதை பத்தி கவலைப்படவே வேண்டாம், அதை பத்தி நினைக்கவே வேண்டாம். மெடிடேஷன் பண்ண ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே ரிப்பேர் ஆயிடும். ரீசெட் பட்டன் பிரஸ் பண்ற மாதிரி. ஸோ அதனால நீங்க அது மேல தாட்டே வைக்காதீங்க. மெடிடேஷன் எப்பப்போல்லாம் பண்றீங்களோ அப்பப்போல்லாம் உங்களுக்கு ஹீலிங் ஆகிட்டே இருக்கணும். நீங்க நம்பினாலும் நம்பிட்டாலும் இது ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற ப்ராசஸ் தான். ஓகே மாஸ்டர். இப்போ நம்ம யாராவது என்கிட்ட வந்து உடம்பு சரியில்லை, எனக்கு கை வலிக்குது அல்லது எனக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு பாடியில டிசீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவேன் மாஸ்டர், இந்த மாதிரி நான் தியானம் பண்ணிட்டு இருக்கேன், நீங்களும் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். ஆனா ஒரு ஹாஃப் டேக்கு அப்புறம் பார்த்தா அந்த பெயின் எனக்கே வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. அது நிஜமா இல்ல என்னுடைய தாட் அப்படி இருக்கிறதுனால அந்த ஃபீலிங்? நீங்க ஏதாவது போன் பேல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்களா? இல்ல மாஸ்டர், எனக்கு சில சமயம் அந்த மாதிரி தோணுது மாஸ்டர். என்ன நேத்து தானே அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்தோம் தியானம் பண்ணுங்க சரியாயிடுன்னு சொல்லிட்டு இருந்தோம், இன்னைக்கு நமக்கு அதே பெயின் வரா மாதிரி இருக்கே அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. இல்ல, அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லம்மா. நீங்க வேற. அப்போ கேன்சர் பேஷண்ட் கிட்ட போய் நீங்க பேசினா அந்த கேன்சர் வந்துருமா? வராது. அவ்வளவுதான். அவ்வளவுதான் லாஜிக். ஓகே மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ.